Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நான் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே,
இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 145. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர் 11 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறைவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு 2 முக்கியமான செய்திகளை வலியுறுத்துகின்றன. ஒன்றாவதாக, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, இந்த முதல் வாசகத்திலிருந்து இஸ்ரேலின் தூயவரே நம் மீட்பர் என நமக்கு அறைகூவல் விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற நம் ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்புக்காக, 2வது வருகைக்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எத்தகைய நிலையிலும் நாம் கொண்டிருக்கின்ற இந்த உறுதியான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஆண்டவரை நிச்சயம் காண்போம் என அந்த உறுதியான உள்ளமும் தான் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் பரிசாக இருக்கிறது. இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சொன்னோம் என்னால், இந்த நம்பிக்கையும் இந்த எதிர்நோக்கும் அல்லது இந்த விடாமுயற்சியோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்காக கடவுள் நம்முடைய வாழ்வை, இந்த பாலை நிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வை, பல்வேறு கரடுமுரடான இருக்கக்கூடிய நமது வாழ்வை நிச்சயமாக அதை பாலும் தேனும் வழியக்கூடிய ஒரு நிலமாக நம்மை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆக உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவர் நிச்சயம் நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் பிறப்பார் என்பதை நாம் இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இன்றைய இறைவாக்கினர் எசையாவினுடைய இந்த நூலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களை, தொடர்ந்து இந்த கடவுள் தரக்கூடிய இந்த ஆழமான அந்த ஒரு புதிய வாழ்விற்காக நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் தயாரிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இன்றைய நாளில் நாம் பெற்று வாழ அருள் வேண்டுவோம். இரண்டாவதாக, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என திருமுழுக்கு யோவானுக்கு சான்று பகரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம்னு வச்சுக்கோ. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னோம் என்றால், எத்தனை பேர் அவர்களை பற்றி நாம் முதலில் நினைக்கக்கூடியவராக இருக்கின்றோம்? அதாவது, நான் எத்தகைய பின்னணியிலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் இப்படியாக வாழ வேண்டும் என நினைக்கிறேன் என ஒவ்வொருவரும் அவரவர் மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டியிருப்பதை நாம் உணர்கின்றோம். யாராக இருந்தாலும் இப்படி நம்மளுடைய வாழ்வுக்கு நம்மை நாமே நாம் சான்று பகரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நானா யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா என ஒவ்வொருவரும் அத்தகைய தன்னை பற்றியே தம்பட்டம் அடிக்கின்ற இந்த சூழலில் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ திருமுழுக்கு யோவானுக்கு அந்த சான்று பகரக்கூடிய அந்த நிலையிலிருந்து நம்மையும் அத்தகைய நிலையில் அழைக்கிறார். அதாவது, நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக கடவுள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை தான் நாம் எப்பொழுதும் நாம் கருத்தாய் செயல்பட வேண்டும். கடவுளுடைய பார்வையில் நாம் மிக நல்லவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய பார்வையில் நாம் விண்ணரசுக்கு நம்மை நாமே தயாரித்து கொண்டவராக இருக்கின்றோமா?
நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய மனித இயல்புபடி பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய அந்த பிறப்பு மேன்மையை பற்றி நாம் யோசிப்போம், அல்லது தாம் பெற்ற அந்த பல்வேறு தகுதிகள், திறமைகள், படிப்புகள், பட்டங்கள் இவற்றை பற்றுமே நாம் மட்டுமே நினைத்து பார்த்து நாம் காலரை தூக்கி கொண்டு மாறுதட்டக்கூடிய நிலையில் நாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதுவல்ல கடவுள் விரும்புவது. இந்த விண்ணரசுக்காக விளைக்கக்கூடியதை நாம் பெற வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். எத்தனையோ இறைவாக்கினர் வந்தார்கள். எல்லா இறைவாக்கினர்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்ததை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல இறைவாக்கினர் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவராக செயல்படுவதாகவும், மேலும் இந்த இறைவாக்கினர்கள் எல்லாமே கடவுளுடைய வருகையை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தாலும் கடவுளுடைய குரலாக அவர்கள் பதில் மொழி கொடுத்து அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்தினாலும் கூட இந்த யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதிலும் விட இந்த விண்ணரசில் மிகச் சிறியவராக இருப்பவரே இறைவனுக்கு ஏற்புடையவராக இருக்கிறனர் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். ஆக அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட நாம் இந்த விண்ணரசில் நாம் சிறியவராக இருக்கிறதுக்கு இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய பார்வையில் எது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது என்றால் பெரிதோ அல்ல, மாறாக நேற்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம். இழந்து போனதை அல்லது தொலைந்த அந்த ஆடை அவர் தேடி கண்டுபிடிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்குது என்று நாம் பார்க்கின்ற பொழுது எதை மனிதர் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அதுவல்ல, எதை பெரிதாக நினைக்கிறார்களோ அதுவல்ல, மாறாக கடவுளுடைய பார்வையில் சிறியதுமாக, துளைந்ததுமாக, ஒதுக்கப்பட்டவருமாக இத்தகைய மக்களை தேடி செல்வதுதான் இறைவனுடைய மைய சிந்தனையாக, மைய திட்டமாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக நம் மத்தியில் பிறப்பதையும் கூட நாம் இந்த நாளில் நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த இறைவனுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து கொண்டு வருகின்றோம். ஆக அன்புமிக்கவர்களே, கடவுளுக்கு ஏற்றார் போல கடவுளுடைய பார்வையில் நாம் எப்போதும் நல் மதிப்பு பெற இன்றைய நாளில் அருள் வேண்டும். சிறு சிறு செயல்கள் வழியாக நம்முடைய வாழ்வில் அன்றாடம் துன்பப்படுகின்ற அந்த செயல்களிலிருந்து இறைவனை மையப்படுத்துவதன் வழியாக ஒவ்வொரு நாளும் துன்பத்தை ஏற்று அதை மனநிறைவோடு வாழ்வதன் வழியாக நாமும் இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரியவர்களாக மாற முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய், மேலுமாக இதோடு மட்டுமல்லாமல் சிறிய காரியங்கள் வழியாக துன்பங்களை ஏற்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை மட்டுமே தற்பெருமையை கொண்டு வாழாமல் நாம் நம்முடன் இருப்பவர்களையும் வாழ நம்மளை உயர்த்த இந்த நாளில் அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை
உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மர நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாடி வந்தோரும்மை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே. நாடி வந்தோரும்மை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே. நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே. கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.